தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. பெரியவர்களுக்காக தமிழ்லையும் மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலையும் பேசுகிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று பேசி அமர்ந்திருக்கின்ற சிவா யான்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர், சிமா சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மன், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை நண்பர் திரு சுந்தரராமன் அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராகவும் மத்திய மிக முக்கியமான துறையிலே ஆணையராகவும் அற்புதமாக இங்கு ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் பல்கலைக்கழக துணை வேந்தர் திரு பாலகுருசாமி அவர்களே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க ஆரம்பத்திலிருந்து முயற்சியை கைவிடாது நானும் ரத்ன சபாபதியும் ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறையிலே தோளோடு தோள் நின்று பணிபுரிந்தவர்கள். என்னுடைய டார்மிட்ரி தோழர். எல்லாவற்றுக்கும் மேலாக எதையாவது வாழ்க்கையிலே புதிதாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர் நண்பர் ரத்ன சபாபதி அவர்களே. அவர் தமிழ்நாடு தேர்வாணைய குழு மெம்பராக மட்டும் இல்லாமல் காவல்துறையில் கண்காணிப்பாளராகவும் இருந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க அற்புதமாக இதை விளக்கி அமர்ந்திருக்கின்ற மதன்குமார் அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்பதற்கிணங்க எனக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருக்கின்ற அருமை சகோதரி முனைவர் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களே, அடங்கிய கொள்கை சான்றோர்களாக மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க இளைஞர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை அழைத்து இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லா தெரியும், பசித்தவனுடைய காதுகளிலே பக்தியும் புகாது பகுத்தறிவும் புகாது என்பதை நான் முழுமையாக அறிந்தவன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. அதனால் நான் எனக்கு என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன் ரத்ன சபாபதிகிட்ட. எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இருக்கிற மாதிரி கல்வியை பற்றியும் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை பற்றியும், ஸ்கில் டெவலப்மெண்ட் திறனை வளர்த்து கொள்வது எப்படி, வாழ்க்கையிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படிங்கிறத மட்டும் பேசினா போதும்னு சொன்னார். அதையே கருப்பொருளாக்கி உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதல்ல மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக, படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எவ்வளவு பணம் வச்சுருக்கீங்கன்னு பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அப்படி யாரும் கேட்பதில்லை. ஏன்? பணம் அவசியம்தான், ஆனால் அதை விட கல்வி முக்கியமானது என்று ஏன் சொல்லுகின்றோம்? இப்போ இங்கே பேசின எல்லாரையும் பாருங்கள், மேடையில் அமர்ந்திருந்து இப்போ கீழே அமர்ந்திருக்கின்ற எல்லோரையும் பாருங்கள், நான் உட்பட எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறதுக்கு என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமேன்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே, ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு உன்னை கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி.
பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாவட்டத்தை 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தோமே. பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தோம்? கல்வியின் மூலம் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு தானே. இங்கே இத்தனை பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் உங்களை படிங்கிறாங்க. பெரியவர்கள் எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நாங்கள் தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா, நீ படிடா, படித்தா வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது பாம்பாங்க. நானும் படித்தேன். அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு தெரியுமா? இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி, நிறைய பதக்கங்களை பெற்றவர், ஜனாதிபதி பதக்கம் உட்பட. ஒரு உண்மையை சொல்லுகின்றேன், கேளுங்கள். பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராய் நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். 40 நாடுகளிலே உரை நிகழ்த்தி விட்டேன். இன்று உங்கள் முன் சபாபதி அழைத்ததற்கனங்க நிற்கின்றேன். எப்படி இது சாத்தியம்? ஏன் படிக்கணும்? எல்லாரும் படின்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? படித்தா என்ன நடக்கும்? படிக்கலைன்னா என்ன நடக்கும்? கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல் நெல்லிற்கு பிறந்த பதராகுமே. நான் எங்கள் அப்பா படித்த அவர் பெரிய பணக்காரு, எனக்கு வசதி இருக்குது, நான் படிக்கலை அப்படின்னா நீ நெல்லுலடா பதறன்ட்டான். கல்லாதான் சொல் காமுறுதல், முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று சொல்லுவது வள்ளுவர். கல்லா அப்படின்னா படிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஒரு அரசனை விட படித்தவன் பெரிய ஆளுங்கிறான். வைஸ் சான்சலர் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார்? யோசித்து பாருங்க. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ட்டான். நீ நான் அரசனாக இருந்தால் கூட அந்த நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? இப்போ ஓபிசி பற்றி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாரு. நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நம்மால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதற்குத்தான் கல்வி வேண்டும். சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? அருமை மாணவ செல்வங்களே, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நாமும் ஒருவராகி விடுவோம். கல்லாதும் கேளாதும் அவனிடவே சொல்லாடுவாரை அஞ்சற்பாற்று. படிக்காம வந்து பேசுறான்ல, எனக்கும் தெரியும். நிறைய பேர் பேசுறதெல்லாம் வெளியில கேட்குறீங்கல்ல, வெவ்வேறு மீட்டிங்ல, உங்களுக்கு புரியும். அவன் பேசுறத பார்த்து 5 எட்டி போடாங்கிறான். அதை இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? வியந்து போவீர்கள். குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியதை போல் கரங்கள் நீட்டியே பேசிடும் கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செயல்னா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குரங்கு மேடையில் நின்று குதிச்சா அதை பார்த்து மேடைக்கு முன்னாடி நாய் வாலாட்டி கொண்டாடினா எப்படியோ, படிக்காமல் போய் ஒருத்தன் படித்தவன் மாதிரி வெளியில் உள்ள சில கூட்டங்களில் பேசுகிறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட கை தட்டுறான்ல, பேசுகிறாங்கல்ல, அதை பார்த்து பாராட்டுற கூட்டம் இருக்குல்ல, அந்த கசடரை கண்டு எட்டி நின்றா ஒதுங்கி போடான்ட்டான். சரி, நம்மளாம் தான் படித்தவங்களா இருக்கிறோமே, நமக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அருமை மாணவிகளே, மாணவர்களே, ஒழுங்காக படித்தவன் யாருக்கும் வேலை இல்லாமல் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைய சூழ்நிலையிலே 5 லட்சம் வேலைகள் இராணுவம் உட்பட காலியாக இருக்கிறது. 50 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். ஏன்? தகுதியான நபர்கள் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் ஒரு கல்லூரியிலே காலையிலே உரையாற்றுகின்றேன். இன்ஃபோசிஸ்லேருந்து 300 பேர் எடுக்கிறதுக்கு அங்கேருந்து வந்து உட்காந்துருக்காங்க ஒரு டீமு. அதில் 1200 பேர் 3rd இயர் 4th இயர் முடிச்சுட்டு வெளியில் வர்றான் இன்ஜினியரிங் காலேஜ். 100 பேர் தான் இன்டர்வியூக்கு வர்றான். ஏண்டான்னு கேட்டால், அந்த இன்டர்வியூலாம் என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. திரு சுந்தரராமன் அவர்கள் பேசும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் உலகத்தில் நீ எங்கே வேணாலும் போகலான்னு சொன்னார்ல, அது சாதாரண வார்த்தை அல்ல.
நீங்கள் நினச்சி பாருங்கள், 5 நிமிஷம் ஆங்கிலத்தில் பேச தெரியாது, 10 நிமிஷம் தமிழில் தப்பு இல்லாமல் கையில் பேப்பர் இல்லாமல் பேச தெரியாது. ஆனால் நம்மெல்லாம் பட்டதாரி. யோசிச்சு பாருங்க, நம்ம பட்டதாரியான்ட்டு. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. நல்லா படித்த அறிவாளியாக இருக்கிறான்ல, சப்ஜெக்டில் திறமையா, ஸ்கில்ஃபுல்லாக, அவெல்லாம் தாமரை பூவும் அன்னப்பறவையும் ஒன்றா சேர்ற மாதிரியான். படிக்காமல் இருக்கிறவன் எப்படிங்கிறான், படித்தேன்னு பேர் வச்சுட்டு திடீரான்ல, அவெல்லாம் யாருன்னு சொல்கிறான், காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை கொத்தி திங்கிற காக்கா மாதிரியா. நம்ம அன்னப்பறவையாக இருக்கணுமா காக்காவாக இருக்கணுமா? மாணவ மாணவிகள் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். அதை மட்டும் சொல்லலாம். அவன் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவின்றான். ஒரு மயிலுக்கு தோகை இருக்குன்னு விரிச்சு ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழியும் தனக்கு தோகை இருக்குன்னு விரிச்சு ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ, நல்ல படித்து நல்ல மதிப்பெண்களோட அறிவுபூர்வமாக ஒழுக்கமாக வளர்ந்து வெளியில் போகிறவன் ஒரு கிராஜுவேட், ஒன்றுமே படிக்காமல் 40 சப்ஜெக்டில் 30 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷம் படிக்கிறத 7 வருஷம் படித்து சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வைஸ் சான்சலர் சொன்னார்ல, வி ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி கிராஜுவேட்ஸ் நாட் என்ஜினியர்ஸ்னார்ல, அந்த மாதிரி வெளியில் போனால் அவன் யாருங்கிறான், வான்கோழின்ட்டான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல் மரம்தான். யார நல்ல மரம்னா கையில் பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னால் கூட என்ஜினியரிங் காலேஜில் பிடிச்சிட்டு வெளியில் வர்றான், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியல. எதுக்கு படிக்கணும்? இப்படிப்பட்ட கல்லூரிகளில் படித்து இவ்வளோ அற்புதமாக எந்தெந்த கல்லூரியில் வந்திருக்கிற வரைக்கும் சபாபதி என்கிட்ட சொன்னார். இந்த பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருப்பவர்களாக இருக்கட்டும், எது நீங்கள் ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. அருமை பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதிரி கல்லூரியில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய பெரிய திறமையா? அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஒரே மூல காரணம் என்ன தெரியுமா? ஒரு காவல்துறை அதிகாரியாக பள்ளிக்கூடத்திலே முடித்துவிட்டு கல்லூரியிலே காலெடுத்து வைக்க முடியாமல் தவிக்கின்ற, மனமிருந்தும் பணம் இல்லாமல் பாடுபடுகின்ற பிள்ளைகளை பல லட்சம் பேரை நான் அறிவேன். இந்த 15 ஆண்டுகளிலே பல ஆயிரம் கூட்டங்களில் 10 லட்சம் மாணவர்களை நேராக பார்த்து விட்டேன். ஆனால் இங்கே நீங்கள்லாம் இப்படி படிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டு நீங்கள் இதையெல்லாம் கேட்கின்ற வாய்ப்பை கிடைக்கிறது. இப்போ நான் பார்த்தேன், சபாட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வைஸ் சான்சலரை உங்களால் பார்க்க முடியாது, சுந்தரராமன் சாரா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களால் பார்க்கவே முடியாது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. நான் உங்களில் சில பேரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், செல்லிலேருந்து குமிஞ்ச தமிழை நிமிரவே இல்லை. எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்னா, சிந்தியுங்கள். செல்போன் என்பது ஒரு வரம், அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினா. செல்போன் என்பது ஒரு சாபம், அதை நீ தவறாக உபயோகப்படுத்தினால். அப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். சரி, கல்வியினுடைய பெருமை இப்படி தெரியுது, படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வேற என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். இந்த ரகசியமானது பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகின்றேன். மிகப்பெரிய மாமனிதர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே இதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது 3000 ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட ரகசியம். எல்லோருக்கும் பார்ப்பதற்கு வாய்ப்பாகவே அது இருந்தது. கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் மாபெரும் மனிதர்கள். கண்டும் காணாமல் இருந்தவர்களும் கண்டு கொள்ளாதவர்களும் வாழ்க்கையிலே பெரிய அளவிலே சாதித்ததாக சரித்திரம் இல்லை. நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகளான ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், கலிலியோ உட்பட விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஜாம்பவான்கள் ஜெஃப் பெசோஸ் அமேசான் சிஇஓ, பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட், ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் ஃபோன், இந்த டிஜிட்டல் ஜாம்பவான்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய மாமனிதர்களான மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்களாக இருக்கட்டும், விளையாட்டு உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த உசைன் போல்ட், 25 தங்கப்பதக்கங்களை ஒலிம்பிக்கிலே பெற்ற மாபெரும் மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள்.
மைக்கேல் பெல்ஸ் ஒருத்தர் 25 தங்கப்பதக்கங்களை வாங்கியிருக்கான். இவனுக்கெல்லாம் ஒரே ரகசியம் தெரிந்திருந்தது. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதை நாம் தவற விட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்லப்படுகின்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எத்துணை சத்தியமோ இது அத்துணை சத்தியம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு தெரியுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. என்ன அது ஈர்ப்பு விதி? ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி எப்படி ஈர்த்து கொள்கிறதோ, இந்த மன்றத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரினுடைய எண்ணம் தான் மிகப்பெரிய, உலகத்திலேயே உங்களுடைய எண்ணம் தான் மிகப்பெரிய காந்தம். உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள பணம் 100%, 96% பணம் 1% மனிதர்களிடமே இருக்கிறது. உலகத்தில் உள்ள அறிவிலே 100%, 2% மனிதர்களிடம் மட்டுமே அறிவு இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் அதை தவிர வேறு எந்த சிந்தனையிலும் ஈடுபடுவதில்லை, வீணாக நேரத்தை தொலைப்பதே இல்லை. அந்த ஒற்றை காரணம்தான். நாம் அப்படி இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொல்லுவது விவேகானந்தர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பாரதி. நீ எதை கேட்கிறாயோ அதை தன்னடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். நினைக்கிறதுல பெருசா நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவதே அவனுடைய சிந்தனை தான். சொல்றவன் யாரு? அரிஸ்டாட்டில். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. இதிலிருந்து என்ன தெரியுது? My dear students, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். அதுவன்றி வேற என்ன இருக்க முடியும்? ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு. தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் செய்வதையே நீங்களும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீங்களும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீங்களும் சென்றடைவீர்கள். யாருமே சாதிக்காததை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏன்? போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதுமில்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்றால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். It is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. கப்பல் கரையில் இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது வல்ல மாணவர்கள். கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதுதான் கப்பல். அதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் மீதி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம். இறையன்பு சார் நான்லாம் பேசும்போது உன்னை பற்றி பேசிக்குவோம். என்ன தெரியுமா? உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். 1 to 5. அது என்ன 1 to 5? ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom ஃப்ளாட்டை இஎம்ஐயில் பேங்க் லோனில் வாங்கிக்க வேண்டியது, ஒரு 4 wheeler கார் ஒன்று வாங்கிக்க வேண்டியது, அதுவும் இஎம்ஐயில், ஒரு 5 digitல சம்பளம் வாங்க வேண்டியது, இஎம்ஐ கட்டியே செத்து போகணும். இதற்காக படைக்கப்பட்டவர்களா நீங்கள்? சொன்னாரே வைஸ் சான்சலர், எல்லோரும் பெரிய அளவிலே சாதிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருக்கிறது என்று. இப்போ நான் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். உள்ளே உட்காந்துருக்கிற மாணவர்கள்லாம் டிஜிட்டலில் பார்க்குறீங்க, வெளியில் உட்காந்துருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களும் 500 பேருக்கு மேல் பெரியவர்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்கிறேன். ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful.
டு யூ நோ வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல்? வென் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பு. நீ என்ன செய்யலாம், உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, எங்கே போகலாம், எங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அத்தனையும் ரத்ன சபாபதி ராத்திரி பகலாக வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி என்ன படிக்கணும்? நான் இந்த 15 வருடத்திலே மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல் நேரடியாக உரையாற்றி விட்டேன். இதை எதற்காக பதிவிடுகின்றேன்னு தெரியுமா? 10வது படிக்கும்போது 11வது வகுப்பு 12வது வகுப்பில் என்ன பாடத்தை படிக்கணும், வாழ்க்கையில் என்ன வேலைக்கு போகணும், காலேஜில் ஐஐடியில் சேரணுமா, என்ஐடியில் சேரணுமா, பிட்ஸில் சேரணுமா, கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனில் சேரணுமா, அங்கே போய் படித்ததுக்கப்புறம் எந்த நாட்டில், இந்தியாவில் வேலை பார்க்கணுமா, வெளியில் போய் வேலை பார்க்கணுமா, ஜெர்மனியில் வேலை பார்க்கணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணுமா, ஆங்கில லாங்குவேஜை வளர்த்துக்கணுமா, இது படிக்கும்போதே தேடி 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 மிகப்பெரிய தேடலோடு நினைத்ததை சாதித்து. உங்களுக்கு தெரியுமா, இந்த தடவை ஐஐடியில், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், பாம்பே ஐஐடியில் 85 பேர், 1 கோடி ரூபாய் சம்பளத்திற்கு 85 பேர் உங்களைப் போல படித்த பிள்ளைகள் தேர்வாகி இருக்கிறார்கள். இங்கே 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரோட்டில் நிற்கிறோம். எல்லோரும் மாணவர்கள் தானே, எல்லோருடைய பெற்றோர்களும் உங்களை படிக்கத்தானே வைக்கின்றார்கள். உங்களால் ஏன் முடியல? நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதெல்லாம் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் செய்து கொண்டு தானே இருக்கிறான். நம்மால் ஏன் முடியல? ஏன் முடியல தெரியுமா? ஒரு அற்புதமான புத்தகம் அண்மையில் படித்ததை பதிவு செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் இருக்கிறது, அதனால் ரொம்ப கவனமாக வேற கேட்குறீங்க. டாட் ஹென்றி, டை எம்டி புத்தகத்தினுடைய பேர். இந்த கோயம்புத்தூரில் வரும்போது தான் திரு மாணிக்கம் சார்னு நினைக்கிறேன், ஒரு கல்லூரியில் பேசும்போது எனக்கு அந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்தாங்க. வியந்து போய்விட்டேன். சுருக்கமாக சொல்கிறேன். அதில் அவன் கேட்குறான், அந்த டாட் ஹென்றி டை எம்டி புத்தகத்தினுடைய பேர், வாட் டு யூ திங்க் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தர் சொல்கிறான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க். கல்ச்சுரலி, கமர்ஷியலி, ஃபினான்ஷியலி வி ஆர் யூசிங் டு கால் இட் அஸ் பிக் ஆப்பிள். அதனால அதுதான்டாங்கிறான். ஹி செட் நோ. ஒரு பொண்ணு சொல்லுது, உலகத்தில் கிடைக்கிற தங்கத்தில் 20% தங்கம் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து வருது, அதுதான் விலை மதிக்க முடியாத இடம். ஹி செட் நோ. இன்னொருத்தர் சொல்கிறான், யுனைடெட் அரப் ஃபுல்லாக குவைத்திலேருந்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்கிறான், தோன்ற இடத்துலலாம் மண்ணெண்ணெய் வருது. அதே இல்லைன்னா பின்ன எது ஏன் நீனே சொல்லுன்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ்யார்டு. சுடுகாடுங்கிறான். ஏன்டா சுடுகாடுன்னு சொல்கிறேன்னா, இப்போது இங்கே உட்காந்துருக்கிறவங்களே வச்சுங்க, வைஸ் சான்சலர் இது வரைக்கும் ஒரு 45 புத்தகம் எழுதியிருக்காரு. இஃப் யூ வுட் நாட் பி ஃபர்காட்டன் ஆஸ் சூன் ஆஸ் யூ ஆர் டெட் அண்ட் ராட்டன், எய்தர் யூ ரைட் சம்திங் ஒர்த் ரீடிங் ஆர் டூ சம்திங் ஒர்த் ரைட்டிங் பா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அதை மாதிரி உள்ளவர்கள் இப்போ அவர் செய்யணும்னு நினச்சதை செஞ்சுட்டார், வைஸ் சான்சலராக வரணும்னு செஞ்சுட்டார். சுந்தரராமன் சார் ஒரு பெரிய தொழிலதிபராக மாற வேண்டும் நினைத்து மிகப்பெரிய தொழிலதிபராக மட்டுமின்றி அவருடைய மனைவியுடன் சேர்ந்து மிகப்பெரிய கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார். அது வித்தியாசமாக நாங்கள் பேசியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். சபாபதி தன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விட பக்கத்தில் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றதோட ஒரு மசாலாவை வச்சு உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக எவ்வளோ பெரிய பில்லியனராக ஆகி காமிக்க முடியும்னு சாதிச்சுட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இது வித்தியாசமான சிந்தனை மட்டுமல்ல, இவங்க எல்லாருமே செய்ய நினச்சதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நான் சொன்னேன்ல, பெரிய விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன்லேருந்து எல்லாரும், அவெல்லாம் திருவள்ளுவர்லேருந்து திருக்குறளை எழுதணும்னு நினச்சாரு, எழுதிட்டு செத்து போயிட்டார். ஆனால் இதை மாதிரி இதை விட தகுதியும் திறமையும் உள்ள பல 1000 பேர் அப்புறம் செய்யலான்னு செய்யாமலே செத்து போனவன்லாம் இந்த மிகப்பெரிய ஆற்றலோடு சுடுகாட்டில் படுத்து கிடக்கானா, ஜாயின் த மெஜாரிட்டின்னு. அதனால உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அதுன்னு சொல்லிட்டு அடுத்தது தான் மிக முக்கியம் உங்களுக்கு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, சூஸ் டு டை எம்டிங்கிறான். சரி, மகாபாரதம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, தமிழில் சொல்கிறேன் புரிகிற மாதிரி ஒரே ஒரு வாரியில். அதில் மகாபாரத போர் முடிஞ்சிடும். அது புராணமாக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ணர் வைகுண்டம் போகணும்னு முடிவு பண்ணிவிடுவார். பக்கத்தில் இருக்க உத்தவருக்கு இது தெரிஞ்சு போயிடும். என்ன கிருஷ்ணா, வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிட்ட போல இருக்க, எங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போ அப்படிம்பார். உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு அவர் ஸ்டைலில் கேட்பார். உடனே இவர் சொல்லுவார், கா தக்ஷிணா, இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொல்லுவார், ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போடா. டை எம்டிங்கிறார் அவரும்.
எடுத்துக்கிட்டே போகாதரா சுடுகாட்டுக்கு, கொடுத்துட்டு போடாங்கிறார். இப்போது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? எல்லாருமே இதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம செய்ய முடியலையே. அதில் எழுதுகிறான் அவன், அப்படியே சொல்கிறேன் உங்களுக்காக. அருமை மாணவர்களே, மாணவிகளே, பெரியவர்களே, I looked into the mirror every day morning and asked myself, would I do, suppose if today were the last day of my life, would I do what I am about to do today? And whenever the answer has been no, I should change. ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது, இன்றைக்கு தான் என்னுடைய கடைசி நாளாக இருந்தால் வெட்டியாக பொழுதுபோக்கோனா இல்லை மிக முக்கியமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னவோ அதை செய்வேனான்னு கேட்பேன். எப்பெல்லாம் நீ இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதுன்னு நோன்னு வருதோ அப்போல்லாம் நான் மாற்றிக்குவேன். சம்டைம்ஸ் ரிமெம்பரிங் இஃப் ஐ வில் பி டெட் சூன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். அடுத்தது சொல்கிறது தான் முக்கியம். ஹெல்ப் மீ டு சூஸ் பிக் சாய்ஸஸ் இன் மை லைஃப்ங்கிறான். நான் சீக்கிரம் இறந்து போவேன். த லைஃப் இஸ் நாட் எ inexhaustible well. அதுக்கு சொல்கிறான், death ought to be right before the eyes of the young people as such as right before the eyes of the very old people. நம்ம இந்த இறப்பே நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். டை எம்டின்னு எல்லோரும் சுடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டே போகாமல் இருக்கணும்னா நமக்கு அதில் இன்னும் அழகாக என்ன சொல்லுவோம் தெரியுமா? ரொம்ப கவனிமாக உன்னிப்பாக வெளியிலையும் கேட்குறீங்க உள்ளேயும் கேட்குறீங்க, அதனால இதை சொல்கிறேன். We have two lives. The second begins when we realize we have only one. My soul is in a hurry. I counted my years. I have less time to live than the time I have lived so far. I don't want to participate in the meetings where flamed egos parade. I don't like to be discussing in useless meetings and endless conversations to talk about the life of other people who are irrelevant to mine. I want to live very close to people who are human. மக்களுக்கு மனிதநேயம் உள்ளவர்கள்ட்ட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். I don't like to waste any of my remaining life. பிரயோஜனமானதை மட்டுமே செய்யணும், அதுக்காக மட்டுமே வாழணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா இருக்க போகிற காலமே கொஞ்சம்டாங்கிறான். அதோட அவன் நேரத்தில் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், how much work did you do today that will make you proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work every day, each day. But please remember, my dear students, greatness emerges doing something consistently. Choose to do the right thing even when it is uncomfortable. I believe that you are capable of doing more. The best work is still ahead of you. Whatever is the positive thinking in the world will not amount to anything unless decisive action. The world, உலகம் என்ன நினைக்குது? நீங்கள் எல்லாம் உழைக்கணும்னு நினைக்குது. And if you don't, you are robbing yourself. You are robbing your family. You are robbing your institution. You are robbing the world of the contribution only you can make. திரும்ப சொல்கிறான், my dear students, don't go to your graveyard with your best work inside you. Choose to die empty. அப்போது ஒவ்வொருவரும் நம்ம எந்த அளவுக்கு யோசித்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதை செஞ்சால் வாழ்க்கையில் யாரும் எக்காரணத்தை முன்னிட்டு எதற்காகவும் தோக்க போகிறதில்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய்டும். அப்போது நம்ம எங்கே இருக்கோம்? கல்வியினுடைய அருமை தெரியுது, எண்ணத்தினுடைய வலிமை தெரியுது, ஏன் நம்மளால் செய்ய முடியலன்னு தெரியுது. ஏன் செய்ய முடியலங்கிறத ரவீந்திரநாத் தாகூர் அழகாக 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ரவீந்திரநாத் தாகூர் அழகாக சொல்லுவார், ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி வின்டர் இஸ் ஹியர். But the song I mean to sing remain unsung. For that I have stringing and unstringing my instrument. These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. அரகுற வாழ்க்கை வந்து செத்து போகிறான்ல, நான் பாடணும்னு நினச்ச பாட்டை பாடாமலே செத்து போகிறாயா? அப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? Reflect on what you want to leave this world more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness
begins beginning something when you are no longer here. சபாபதி இந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்குறாருன்னா அவருக்கு பிறகும் இந்த மாணவர்களுக்கு அடுத்த சமுதாயத்திற்கு இது உபயோகமாக இருக்கும் என்ற ஒற்றை காரணம்தான். வேற என்ன இருக்க முடியும்? நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களுக்கு அதுக்கு அப்புறமும் இது உபயோகமாக இருக்கணுங்கிற ஒற்றை காரணம் தானே. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? I want to be thoroughly used up before I die. The more I work, the harder I work, the more I live. I enjoy my life for its own sake. அது மட்டுமா? Life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்குள்ளாக இங்கு உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உபயோகமாக what we have done for ourselves will die with us and what we have done for others will remain and it is immortal. Who will cry when you die என்ற புத்தகத்திலே ராபின் சர்மா சொல்லுவதை சொல்லி ஒரே நிமிடத்திலே முடிக்கின்றேன். When you were born, you cried. Others rejoiced. Live your life in such a way when you die, you rejoice. அறகுற வாழ்க்கையோட சாவ போகிறோமேன்னு அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. You rejoice while the rest of the world cries. இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். இந்த ஆப்பானது சபாபதியினுடைய இந்த முயற்சியானது ஆள் போல் தலைத்த அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற இங்கு அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் சிறுவர்கள் அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்து அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.